வணக்கம். நாம இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து ஜூன் 27. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழக மக்களை பிளவுபடுத்த முடியாது. ஸோ பாலிடிக்ஸ் இது. இந்த ஆர்டிக்கிள் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடிசையில்லா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கனவான குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கி வருகிறோம். மத்திய அரசின் பிரதமர் ஊரக குடியிருப்பு திட்டத்தில் 60% மத்திய அரசு வழங்குகிறது. ஸோ குடிசையில்லா தமிழ்நாடுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. அதில் 100%த்தில் 60% வந்து மத்திய அரசு வழங்குகிறது, 40% மாநில அரசு வழங்குகிறது. ஸோ பேலன்ஸ்ல 40% வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. மத்திய அரசு வழங்கும் நிதி போதுமானதாக இல்லை, அதனால் கூடுதல் நிதியை மாநில அரசு பயனாளிகளுக்கு வழங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. பிரதமர் அடுத்த வாரம் 5 நாடுகள் பயணம், பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிக்ஸ் அதாவது பிரேசில், அர்ஜென்டினா, ட்ரினிடாட் டொபாகோ, கானா, நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு பிரதமர் வந்து அடுத்த வாரம் வந்து பயணம் மேற்கொள்றாங்க. ஜூலை 6, 7ஆம் தேதி வந்து பிரேசிலில் ரியோ டி ஜெனீரோல வந்து பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து நடக்க போகுது. அங்க பங்கேற்கிறதா ஒரு மெயின் ரீசனை வந்து போறாங்க. முக்கியமா சொல்லியிருக்காங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்புல பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் வந்து ஏற்கனவே இருக்காங்க. அதோட புதுசா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் 2024 வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம், பிரிக்ஸ்ல லேட்டஸ்டா இணைந்த நாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த BRICS எஸ்ஸுக்கு அப்புறம் வந்து யாரு புதுசா வந்து இணைஞ்சிருக்காங்கன்னு கேட்டா ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், அப்புறம் வந்து ஐக்கிய அரபு அமீரகம், அப்புறம் நடப்பாண்டில் இந்தோனேசியா வந்து இணைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நடப்பாண்டுல இந்தோனேசியா வந்து இணைஞ்சிருக்கு. மீட்டிங் வந்து இப்போ எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. பிரேசில்ல வந்து நடக்க போகுது. அதை பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. பிரேசில்ல ரியோ டி ஜெனீரோல வந்து நடக்க போகுது. அடுத்து பகல்காம் தாக்குதல் குறிப்பிடவில்லை, SCO கூட்டறிக்கை கையொப்பமிட இந்தியா மறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ SCO கூட்டறிக்கையை வந்து இந்தியாவுக்கு சைன் பண்ண வந்து மறுத்திருக்காங்க. ஸோ SCO அந்த கூட்டமைப்பு அப்படின்னு சொன்னா சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதுல டிஃபென்ஸ் மினிஸ்டரோட மீட்டிங் வந்து கிங்டோ சைனா அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. அங்க பகல்காம் தாக்குதலை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால வந்து சைன் பண்ண வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த SCO மாநாடுல வந்து எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா, சைனா, ஈரான், பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், பெலாரஸ். ஸோ இந்த நாடுகள்ல தான் அந்த SCO மாநாடுல வந்து ஒரு உறுப்பு நாடுகளாக வந்து இருக்காங்க. அடுத்த நியூஸ், சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்தார் சுபன்சு சுக்லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுபன்சு சுக்லா வந்து இந்தியாவை சேர்ந்தவர். 634வது விண்வெளி வீரர் வந்து சுபன்சு சுக்லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் விண்வெளி நிலையத்துல வந்து பார்த்தீங்கன்னா தடம் பதித்த சுபன்சு சுக்லா உள்ளிட்ட ஆக்சியம் 4 திட்ட வீரர்கள். இது வந்து எந்த திட்டம் மூலமா அந்த ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆக்சியம் 4 அந்த திட்டம் மூலமா வந்து போயிருக்காங்க. குழந்தை போல் கற்றுணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கான பயணத்தில் டிராகன் விண்கலம் பூமியை சுற்றி வந்த போது, அந்த விண்கலம் பேர் என்ன, டிராகன் விண்கலம், வெற்றிடத்தில் மிதப்பது போன்ற ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது. எப்படி நடப்பது, எப்படி சாப்பிடுவது என குழந்தையை போல கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 நாடுகள்ல இருந்து 11 வீரர்கள் வந்து சென்றிருக்காங்க. மொத்தம் 6 நாடுகள்ல இருந்து 11 விண்வெளி வீரர்கள் வந்து அங்க வந்து சென்றிருக்காங்க. முதல் இந்தியராக சாதனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் முதல் இந்திய விண்வெளி வீரராக சுபான்சு சுக்லா உள்பட 4 பேர் கொண்ட குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை வியாழக்கிழமை மாலை வெற்றிகரமாக சென்றடைந்தனர். அமெரிக்காவின் புளோரிடா நாசா விண்வெளி மையத்தில் இருந்து ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் புதன்கிழமை நண்பகலில் விண்ணில் செலுத்தப்பட்ட டிராகன் விண்கலத்தில் 28 மணி நேர பயணத்துக்கு பிறகு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பாதுகாப்பாக அடைந்தனர். கடந்த 1984 ரஷ்ய விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் ராகேஷ் சர்மாவிற்கு 1984 ரஷ்யா விண்கலத்திலிருந்து விண்வெளிக்கு சென்ற ராகேஷ் சர்மா அவருக்கு பிறகு 41 ஆண்டுகள் கழித்து விண்வெளிக்கு செல்லும் 2வது இந்திய வீரராகவும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ISS செல்லும் முதல் இந்திய வீரராகவும் சுபான்சு சுக்லா சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ககன்யான் திட்டத்திற்காக தேர்வான வீரர்களில் ஒருவரான சுபான்சு சுக்லா அனுபவ பயிற்சி நோக்கங்களுக்காக விண்வெளிக்கு பயணித்துள்ளார். ஆக்சியம் 4 திட்டக்குழுவில் திட்ட கமாண்டரான முன்னாள் நாசா விண்வெளி வீரர் பெக்கி விட்சன், போலாந்து வீரர் லாவோஸ் உஸ்னாஸ்கி, அப்புறம் விஸ்னிஸ்கி, ஹங்கேரி வீரர்
திபுதோர் கபு ஆகியோர் சுபான்சு சுக்லாவுடன் விண்வெளிக்கு சென்றுள்ளனர். இவர்கள் 14 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்து 60க்கும் மேற்பட்ட ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ சுபான்சு சுக்லா அதை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவோட விண்வெளி வீரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1984 ராகேஷ் சர்மா. அவருக்கு அப்புறம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு யார் போயிருக்காங்க? சுபான்சு சுக்லா. ஆக்சியம் 4 திட்டம், ககன்யான் திட்டம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மரியாதை. சிலம்பு செல்வர் மாப்போசியோட 120வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு வந்து மரியாதை வந்து செலுத்தியிருக்காங்க. சிலம்பு செல்வர் மாப்போசி 120வது பிறந்த நாள். அடுத்த ஒரு திருக்குறள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியார் ஆக பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதி உடையவராக இருக்கப்பட்டால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடையவர். இது திருக்குறள் 666 அதிகாரம் வினை திட்பம். அடுத்து வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வந்து யாரு? அர்ச்சனா பட்நாயக். அவங்கள பத்தி கொடுத்துருக்காங்க. தமிழக தேர்தல் அதிகாரி யாரு? அர்ச்சனா பட்நாயக். அடுத்து ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்துக்கு ரூபாய் 367 கோடி வந்து ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து கவி ஏடிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதை செயல்படுத்தினாங்க. 267 கோடிக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 9,30,000 விவசாயிகள் வந்து பயன்பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவி ஏடிபி ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்துக்காக 267.15 கோடி வந்து ஒதுக்க வந்து அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து அரசமைப்பு சட்டமே உயர்வானது அப்படி சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தோட 52வது தலைமை நீதிபதியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி யார் பதவி ஏற்றாங்க பாத்தீங்கன்னா BR கவாய். அவர் தான் சொல்லியிருக்காங்க அரசமைப்பு சட்டமே உயர்வானது. அரசமைப்பு சட்டமே உயர்வானது. அரசு நிர்வாகம், நாடாளுமன்றம் மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட ஜனநாயகத்தின் 3 தூண்களும் அரசமைப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுவை மட்டுமே என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்தார். தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்ட விவகாரத்தில் 10 மசோதாக்களுக்கு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்து உச்சநீதிமன்ற அண்மையில் பிறப்பித்த தீர்ப்பு குறித்து பல்கலைக்கழக நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் கடுமையாக விமர்சித்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தாங்கர். ஜனநாயக நாட்டில் அனைத்து அரசியல் அமைப்புகளை விட நாடாளுமன்றமே உயர்வானது. நாடாளுமன்றத்துக்கு தான் உச்சபட்ட அதிகாரம் உள்ளது. அதைவிட உயர்வானது எதுவும் கிடையாது. அரசமைப்பு சட்டத்தின் சாராம்சம் அது முகப்பையில் பொதிந்திருக்கிறது. அதாவது இந்திய மக்கள் தான் உச்ச அதிகாரம் கொண்டவர்கள். இந்த மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கும் அவர்களின் பிரதிநிதிகளான எம்பிக்கள் தான் எல்லாவற்றையும் விட மேலானவர்கள் என்று குறிப்பிட்டார் ஜெகதீப் தாங்கர். இந்த சூழலில் அரசமைப்பு சட்டமே அனைத்துக்கும் உயர்வானது என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். ஸோ இதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ டெய்லி வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.